நம்ம வீட்டுக்கு என்னடா ஒரு டம்போ வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூனோவும் கண்மணி அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருந்தாங்க பாருங்களாம். மற்றபடி எந்த வண்டி போனாலும் பயங்கரமாக கத்துவாங்க. ஆனால் இந்த வண்டியை பார்த்தோன்னா கொஞ்சம் டல்லாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரில, நம்மளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்தாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே பார்சலை ரிசீவ் பண்ணியாச்சு ஸ்டேஜன். அப்படியே இந்த பக்கம் பாருங்கங்க, இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. கபோர்டில் எப்போவுமே டெய்லி யூஸ் துணிகள் வந்து மடக்கி வச்சுருப்போம். எல்லா வீடுகள்லையும் இருக்கிறது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்களை பாருங்கள், நீ என்ன தான் மடக்கி வச்சாலும் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது, இப்படி மடக்கிவே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டு இருந்து வேலை இல்லாமல் இருந்து மடக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே மடக்கி வச்ச ட்ரெஸ் தான், இருந்தாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்க வேண்டாமா, என்ன நீ அப்படி ஒரு லெவல் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையுமே எனக்கு க்ளீன் பண்ணி அடுக்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாமே எனக்கு எந்த வேலையும் தராமல் அவங்களே எல்லாமே அந்தந்த இடங்கள்ல எடுத்து வச்சுட்டாங்க. இதை விட வேற என்னங்க வேணும், எனக்கு கொஞ்சம் வேலை ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக உட்காந்துக்கிட்டேன். நீ அம்மா படுத்திருக்க, வா வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொன்னதும் எழுந்திரிச்சு உட்கார்ந்தாச்சு நம்ம கண்மணி பாப்பா.